ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் ஒரு கப் பாலோட பொட்டுக்கடலை சேர்த்து நல்ல சூப்பரான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே எடை குறைவான குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வெயிட் போடுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்த்துட்டு அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பால் பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் மற்ற எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலையை வேக வைக்கிறதுக்கு ஒரு கப் பாலுக்கு ஒரு கப் பொட்டுக்கடலை கரெக்டான அளவாக இருக்கும். நமக்கு பால் தேவைப்பட்டால் அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொட்டுக்கடலையை பாலோட நல்லா நம்ம வேக வைக்கலாம். அப்படியே நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நீங்கள் நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த ஸ்வீட்டு நல்ல சுவையாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள், பொட்டுக்கடலை அந்த பாலையெல்லாம் நல்லா இழுத்து நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடலாம். இப்போ இது நல்லா ஆறுனதும் நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட ஒரு 7-8 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இதில் ஒரு அரை கப் பால் கூட சேர்த்து ஒரு தடவை கூட நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். மொத்தமாக 1.5 கப் பால் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு எல்லாம் நல்லா அரைப்பட்டுருக்கு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் இதில் நாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இதில் இருக்க பால் நமக்கு நல்லா வற்றி நமக்கு நல்லா திக்காகணும். நாம் ஏற்கனவே பொட்டுக்கடலையை பாலில் வேக வச்சு தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் இது ஒரு 2 நிமிஷம் நமக்கு வெந்தாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல திக்கானதும் நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், இல்லை வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரையை சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நாம் சர்க்கரையை சேர்த்து கலந்ததுமே நமக்கு இது நல்லா கரைஞ்சி இலகி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா நீங்கள் கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி அந்த மாவோட நல்லா கலந்து கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நமக்கு மொத்தமாகவே ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் தான் நமக்கு தேவைப்படும். நெய்யை சேர்த்துட்டு நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு நெய் வாசனை நல்லா பிடிக்கும்னா இன்னும் நீங்கள் 1 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த ஸ்வீட்டு. சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே வச்சு நம்ம ஈஸியாக இந்த ஸ்வீட்டை செய்யலாம். இது சின்ன குழந்தைகளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப எடை குறைவான குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வெயிட் போடுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பேனில் ஒட்டாமல் நமக்கு சுருண்டு வரணும். இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நெய் தடவின தட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு எல்லா இடமும் ஒரே மாதிரி சமப்படுத்தி விடுங்க. சமப்படுத்திட்டு இதை நம்ம நல்லா ஆற விடலாம். ஆறுனதுக்கப்புறமா நமக்கு பிடிச்ச சைஸில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே ஒரு தட்டை இந்த மாதிரி வச்சுட்டு திருப்பி விடுங்க. நம்ம திருப்பி விட்டுட்டு லைட்டாக மேலே 2 தட்டு தட்டினாலே போதும், நமக்கு இது சூப்பராக வந்துடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு வந்துடுச்சுங்க. இப்போ நாம் இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வர டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா ஒன்று கூட அவங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. நம்ம வாயில் வச்சாலே கரைஞ்சி போகிற அளவுக்கு இந்த ஸ்வீட் இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா மறுபடியும் திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.